ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கோர்ட்டோட எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு இப்போ வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைவா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வைவாவில் எடுத்த மார்க் என்ன அப்படின்ட்டு உடனேவே வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். இல்லை அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. பட் ஆனால் 3 days ஆகிடுச்சு, இன்னுமே வந்து ரிலீஸ் பண்ணல. சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆகிடும்னு தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது வந்து எப்படி கட் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் வந்து கண்டினியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் பார்த்துட்டு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்டில் டிரைவர் வேக்கன்சி வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது வந்து ஏப்ரல் 2026, அதாவது இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால் வாட்ச்மேன் ரிலீஸ் பண்ணாங்களே, சேம் அதே டேட்டில் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான். அதில் வந்து டிரைவர் போஸ்ட் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. சேம் ப்ராசஸ் தான் ஃபில் பண்ணாங்க. நான் அது கொஞ்சம் முன்னாடியே வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணி போஸ்டிங் போட்டாங்க. பட் நமக்கு தான் எவ்வளோ நாள் வந்து போடாமல் இருக்காங்க. இதில் வந்து சென்னைக்கு வந்து டிரைவர் வேக்கன்சி வந்து மொத்தம் 10 வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்தா தெரியும். இதுதான் சென்னையோட அந்த டிரைவர் வேக்கன்சியோட நோட்டிஃபிகேஷன் 28/4/2024 அன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து மொத்தம் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தம் 10 வேக்கன்சி. அவங்களுக்கு சேலரி வந்து 19,500 to 71,900 வரைக்கும் சேலரி, அதாவது இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோன்னு. மொத்தம் வந்து 10 வேக்கன்சி. இப்போ வந்து சீரியல் நம்பர் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிடி பிஎஸ்டிஎம் 1, அதாவது ஜிடி அப்படின்னா ஜென்ரல் 10 பொது போட்டி, அதாவது பொதுவாக யார் வேணாலும் அதில் பண்ணலாம். அதில் வந்து பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடினா ஜென்ரல் 10, சரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 24/10/31/01/0467 இந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்கள அந்த ஜென்ரல் 10ல் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலு, கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா பிசி. அவங்களோட மார்க், அதாவது ரிட்டன் எக்ஸாமு, ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா 3மே சேர்த்து தான். அதாவது இது சில பேர் வந்து சொல்கிறாங்க வைவா மட்டும்தான். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த 30 மார்க்குன்னு நிறைய பேர் 25, 24, 17, 16 அது எடுத்திருக்காங்களே, அதை வச்சு தான் வந்து மார்க் வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி 3 மார்க்குமே, அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வைஸ், இது 3மே கூட்டி நமக்கு வந்து என்ன வருதோ அதுதான் வந்து அந்த மார்க் எடுத்துப்பாங்க. அது வந்து மொத்தம் 200க்குன்னு நினைக்கிறேன். 200க்கு நம்ம எத்தனை எடுக்கிறோமோ அதுதான். இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 167.27 அது வந்து எடுத்திருக்காங்க. இதோட ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் 10ல் பிஎஸ்டிஎம், அதாவது பொதுவில் பிஎஸ்டிஎம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து எடுத்துருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கம்யூனிட்டி வந்து பிசி, அது ஜஸ்ட் இதுக்காக போட்டிருக்காங்க. பட் இவங்க ஜென்ரல் 10ல் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. 167 மார்க், அதாவது ஜென்ரல் 10னா மார்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 160, 65க்கு மேலே தான் இருக்கும் அந்த பொது போட்டியில். அதில் எந்த கம்யூனிட்டி வேணாலும் போட்டி போடலாம், அந்த எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம். பட் அவங்கள்ட்ட வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ நீங்கள் 165 எடுத்து உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை, பட் ஆனால் 162 எடுத்து ஒருத்தர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ அதேமாரி தான் இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சேம் இதே போஸ்ட்டுக்கு இவங்க வந்து செலக்ட் ஆனவங்க இதிலே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இருக்கும். அதாவது ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 12 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. சேம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா, ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்கன்னா 24/10/31/01/0222, ஜெண்டர் வந்து மேலு. இவங்களோட கம்யூனிட்டி வந்து பிசிஎம், அதாவது பேக்வர்டு கிளாஸ் ஆஃப் முஸ்லீம்ஸு. இவங்க வந்து 157.60 இத்தனை மார்க்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. இவங்களும் வந்து ஜென்ரல் 10ல் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் மெரிட் லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒரு 10 பேரில் யாரோ ஒருத்தங்க வேலையை விட்டு போயிட்டாங்களோ, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்க வேலையை விட்டு போனதுக்கப்புறம் இவங்கள வந்து அந்த ஜாபில் வந்து இவங்களுக்கு அந்த ஜாபை வந்து கொடுப்பாங்க. அதுதான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க வந்து சான்ஸ் இருக்குது. இதுதான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட இது. நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து 2, ஜென்ரல் 10ல் உமன், டபிள்யூ அப்படின்னா உமன், அதாவது ஜென்ரல் 10ல் டபிள்யூ அப்படின்னா வந்து உமன், அவங்களுக்கு தான் அந்த ஒரு வேக்கண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அந்த 10வது சீரியல் நம்பர் இருக்குது பாருங்கள், 241/031/011/483. ஜெண்டர் வந்து ஃபீமேலு, கம்யூனிட்டி வந்து பேக்வர்டு கிளாஸ் பிசி. அவங்களோட மார்க் வந்து 145.80.
ஜென்ரல் டர்னில் உமனில் வந்து இவங்க வந்து போட்டிட்டு இவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இது லாஸ்ட்டு 10வது சீரியல் நம்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜென்ரல் டர்னில் வந்து பிஎஸ் டீம் வச்சுருந்தவங்களுக்கு 167.27 மார்க்கு. பட் இதுவே வந்து ஜென்ரல் டர்னில் உமனுக்கு வந்து 145.80 தான் இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம். அதாவது பெண்களுக்கு வந்து 30% வந்து இதில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது மொத்த கவர்மெண்ட் ஜாப்லேயே. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரைவேட் ஜாபுக்கு வந்து நிறைய பெண்களை வந்து அப்ளை பண்ணி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்துலேயே அப்ளை பண்ண பெண்களே செலக்ட். இதில் வந்து இந்த ரிஜிஸ்டர் நம்ம வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 145.80 ஜென்ரல் டர்னில் உமன் இவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரியாரிட்டி. ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி வச்சுருக்கவங்க அவங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எந்த கம்யூனிட்டி வேணால் இருக்கலாம். அதாவது ப்ரியாரிட்டின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பரில் ஜிடி பிஎஸ்டிஎம், அதாவது பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஜிடி ப்ரியாரிட்டியை பெரியங்க ஜென்ரல் டர்னில் என்ன ப்ரியாரிட்டி வேணாலும் இருக்கலாம். அதாவது அது வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்டிஎம்மாக இருக்கலாம், இல்லை கலப்பு திருமணம் பண்ணவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளி அந்த ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அது என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னா அது செலக்ட் பண்ணதில் மென்ஷன் பண்ணிப்பா. அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து சீரியல் நம்பர் 7 பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரிசர்வேஷன் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 241-031-01-06-22 மேல் கேண்டிடேட் அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி வந்து எஸ்டி. அதாவது இதில் வந்து கம்யூனிட்டிக்கு எது சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு. அவங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 151.80. ஆனால் அவங்க வந்து ஜென்ரலில் தான் வராங்க, அதாவது பொது போட்டியில் வராங்க. அவங்க வந்து 151.80 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்களோட ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி P2 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. P2 அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதிலே P1 P2லாம் இருக்கும். P2 அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. அது வந்து உங்களுக்கு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது P2 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட், முதல் தலைமுறை பட்டதாரி. P3 அப்படின்னா பெர்சன் தோஸ் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க. P7 அப்படின்னா இந்த கலப்பு திருமணம், இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கப்புள். அதுதான் யாரோ ஒருத்தங்க எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த ரிசர்வேஷன். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இவங்க வந்து ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி P2. அதாவது பொது போட்டியிலேயே உங்கள்கிட்ட வந்து ப்ரியாரிட்டி, அது என்ன ப்ரியாரிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் P2 அது வச்சுருக்காங்க. அதனால இவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 151.80. இதுதான் வந்து அதாவது ப்ரியாரிட்டி வச்சுருக்கவங்களுக்கே 150 அப்படிங்கிற வந்து கட் ஆஃப் மார்க் வருது. அப்போ வந்து ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட 160+. அந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல 167 அந்த மாதிரி தான். அதாவது ஜென்ரல்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கட் ஆஃப் இருக்கும், கிட்டத்தட்ட 165-70. இதுவே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ப்ரியாரிட்டி இருக்குன்னா அப்படியே ஒரு 10 மார்க் வந்து லெஸ் ஆகிடும். அந்த ப்ரியாரிட்டிங்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை ஆகிருக்கும், அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. அதுபடி தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ வந்து சீரியல் நம்பர் 4, அதாவது சீரியல் நம்பர் 4ல் வந்து பிசி பேக்வேர்டு கிளாஸ் அதர் தென் பிசிஎம்னா பிசி முஸ்லீம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. பேக்வேர்டு கிளாஸில் அதாவது பிசி முஸ்லீம் இல்லாதவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க. இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் பிசி கம்யூனிட்டி இருக்குல்ல, அதில் யார் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து இந்த ரிசர்வேஷனில் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 3 24-10-31-01-10-146. ஜெண்டர் வந்து மேலே, கம்யூனிட்டி பிசி. அது சொன்ன மாதிரி பிசி கம்யூனிட்டி வருதா, பிசி கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் யார் வச்சுருக்காங்க. பிசி கம்யூனிட்டிலே வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் அதில் பிஎஸ்டிஎம்மும் வச்சுருக்கணும். யார் அதிக மார்க் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163.60. அதிலே அவங்க ப்ரியாரிட்டி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தோம். 163 மார்க்கு தான் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கு. அதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து பிஎஸ்டிஎம் வந்து வச்சுக்காமல் இருப்போம், அதாவது அப்ளை பண்ணி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் போய் தான் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பிஎஸ்டிஎம் வச்சுக்கோங்க. இப்போ இதே பிசி கம்யூனிட்டியில் வந்து ஒருத்தவங்க 165 மார்க் கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இல்லாத காரணத்தினால அவர் வந்து இந்த போட்டியில் வர மாட்டார். காரணம் என்னென்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசி கம்யூனிட்டியில் யார் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து இதில் வந்து செலக்ட். ஸோ நீங்கள் மார்க் இதில் அதிகமாக எடுத்திருந்தாலும் இந்த ப்ரியாரிட்டி இல்லாததுனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜாப் வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து போயிடுச்சு. ஸோ பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லாருமே பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் போகலாம் கூட ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வந்து
நீங்கள் ஸ்கூலுக்கு கால் பண்ணால் கூட கால் பண்ணலாம் கூட அவங்க ஒரு 2 நாள் உங்களுக்கு ஓகே பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது சைன்லாம் வாங்க தேவையில்லை, அது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர். ஸோ எல்லாமே பிஎஸ்டிஎம் வச்சுக்கோங்க. வர காலத்தில் எல்லாமே இந்த தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. தமிழில் படித்தவங்களுக்கு நிறைய ரெசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து சீரியல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிலே அதர் தென் பிசி முஸ்லீமில் ஒமன், அதாவது பிசி கம்யூனிட்டி முன்னாடி பார்த்த மாதிரி தான் பிசி கம்யூனிட்டியில் ஒமனாக இருக்கணும். பட் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டி கிடையாது, நான் ஒமனாக இருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த ஒரு வேக்கன்ட் போகுது. அது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 9 24/10/31/01/06/65 மேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. இவங்க கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிசி, மார்க் வந்து பார்த்திங்கன்னா 147.07, பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் ஒமன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்கலாம் ஒமன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு ஏன் மேல் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டியாக இருக்கணும், ஒமனாக இருக்கணும், இதுதான் அவங்க சொல்கிற அந்த ஒரு ரிசர்வேஷன். பட் அந்த இடத்துல வந்து அந்த பிசி கம்யூனிட்டியில் உமன் வந்து யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போ எம்பிசியில் உமன் இருந்திருப்பாங்க, எஸ்சி கேண்டிடேட் உமன் இருந்திருப்பாங்க, ஆனால் பிசியில் வந்து உமன் இருந்திருக்க மாட்டாங்க. பட் அந்த ஒரு காரணத்தினால மேல், அதாவது அதே பிசியில் யார் மேல் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேக்கண்ட், அதாவது மார்க் அதில் யார் அதிகம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ரிசர்வேஷன் இப்படி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. சேம் இதே ப்ராசஸ் தான். இப்போ எம்பிசியில் உமன் கொடுத்து எம்பிசியில் உமன் இல்லை அப்படின்னா எம்பிசியில் மேலுக்கு அதே ஜாப் வந்து ரிசர்வேஷன் வந்து போகும். இதில் வந்து அதிகம் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஃபீமேல் போட்டுட்டு மேல் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்படி தான் இதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து 6 பிசிஎம் ப்ரியாரிட்டி. பிசி ப்ராக்கெட்டுக்குள்ளே எம் போட்டிருக்காங்க அப்படின்னா பிசி முஸ்லீம், அதில் யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்க, அது என்ன ப்ரியாரிட்டி வேணால் இருக்கலாம், எந்த ப்ரியாரிட்டி மென்ஷன் பண்ணல, யார் ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேக்கன்ட் போகும். இப்போ இன்கேஸ் 2 பேரும் ஒரே ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க, ஒரே மார்க்னா யார் அதிகமாக 2 ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு வேக்கன்ட் வந்து போகும். இது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 8 241/03/10/10/773 மேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. பேக்கர்டு கிளாஸ் ஃபார் முஸ்லீம் பிசிஎம் அவங்க தான். மார்க் வந்து பார்த்திங்கன்னா 150.60 இந்த மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி வந்து P3 முன்னாடி சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் தான் வந்து P3. அந்த ஒரு சர்டிஃபிகேட் அவங்க வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இது கிடச்சிருக்கு. சேம் இதிலே வந்து 150 மார்க் எடுத்து 155 எடுத்திருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து இந்த ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னா 150 எடுத்தவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரியாரிட்டி வந்து ரொம்பவே இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150.60 மார்க் எடுத்து பிசி முஸ்லீம் ப்ரியாரிட்டி, அதாவது B3 இந்த ஒரு ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிசியில் 1, அதாவது எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸு டெனோட்டிஸ்டு கம்யூனிட்டி, அதான் டிசி. எம்பிசி டிசியில் ஒரு வேக்கண்ட். இது வந்து எப்படி ரிசர்வேஷனில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதாவது இதை பொறுத்தளவு எம்பிசிடிசி, அதாவது எம்பிசிடிசி கம்யூனிட்டியாக இருந்த போதும் எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசிடிசி கம்யூனிட்டியாக இருந்து அதில் யாருக்கு மார்க் அதிகம் இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னாலே கட் ஆஃப் வந்து அதிகமாக வந்துடும். இதில் வந்து கட் ஆஃப் என்னன்னு பார்ப்போம். நம்ம வந்து இவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த 2வது சீரியல் நம்பரில் இருக்குது பாருங்கள், 24/10/31/01/05/39 மேல் கேண்டிடேட். நம்ம எம்பிசிடிசியில் மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மேல் செலக்ட் ஆகியிருக்காரு. இவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 164.40 இத்தனை மார்க் வந்து எடுத்திருக்காங்க. கம்யூனிட்டி வந்து எம்பிசிடிசி. இப்படி தான் இந்த ரிசர்வேஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனது பார்த்தோம்ல அதே தான். எம்பிசிடிசியில் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்குது. அது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சீரியல் நம்பர் 4 பார்த்திங்கன்னா தெரியும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 241/03/11/571 மேல் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. எம்பிசிடிசியில் மேல் கேண்டிடேட் வந்து எடுத்திருக்காங்க. 163.47, அதாவது அவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 163 மார்க் எடுத்து 47.47 எம்பிசிடிசியில் அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, அவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிடிசியில் வந்து நிறைய வந்து காம்படிஷன் இருக்குதுன்னு உங்களால் வந்து பார்க்க முடியும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எம்பிசிடிசிலேயே அதாவது ப்ரியாரிட்டி இல்லாமலே கட் ஆஃப் 164, ப்ரியாரிட்டி இருந்துமே 163.47 வந்து வந்திருக்கு. இதில் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. இவங்களோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா 163.47 எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம்மில் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் வந்து 9
ஷெட்யூல்டு கம்யூனிட்டி எஸ்சி ஷெட்யூல்டு கம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் வந்து 5 241 ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 241 0310101098. ஜெண்டர் வந்து மேலு, கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டு. உங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 157.40. இவங்க வந்து எந்த ப்ரியாரிட்டி இல்லை, அதாவது எந்த ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருக்காங்க, ஷெட்யூல்டு கேஸ்ட், அதாவது ஒரு ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயே டபிள்யூனா உமனாக இருக்கணும். டிடபிள்யூ அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரும், அது என்ன டிடபிள்யூ அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேக்கண்டு. டிடபிள்யூ அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். டிடபிள்யூ அப்படிங்கிறது டெஸ்டிடியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவை அப்படின்னு இதுக்கு வந்து பொருள் வரும். இதில் உள்ள எல்லாத்துக்குமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜிடி அப்படின்னா ஜென்ரல் 10 பொது போட்டியது. பிசி பேக்வேர்டு கிளாஸு, பிசிஎம்னா பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸு, எம்பிசிடிஸ்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் டெனோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், எஸ்சினா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, எஸ்சிஏ அப்படின்னா எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயே 60 இயர்ஸு, எஸ்டினா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, டபிள்யூ அப்படின்னா உமனு, டிடபிள்யூ அப்படின்னா டெஸ்டிடியூட் விடோவு, பிஎஸ்டிஎம்னா பெர்சன்ஸ் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். இதுதான் இதுக்குள்ளே இந்த ரிசர்வேஷனில் உள்ள இந்த எழுத்துக்கு அப்படிலாம் மீனிங் வந்து இதுதான். ஓகே, நம்ம வந்து இந்த சீரியல் நம்பர் 10 வந்து பார்ப்போம். எஸ்சியில் டபிள்யூவில் டிடபிள்யூ, அதாவது டெஸ்டிட் ஆதரவற்ற விதை அவங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா தெரியும். 241 03101048 மேல் கேண்டிடேட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்யூனிட்டி ஷெட்யூல்டு கேஸ்ட்டு. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 154.47. இது எந்த ரிசர்வேஷனில் வருது படிப்பா? எஸ்சியில் உமனில் டெஸ்டிடியூட் ஆதரவற்ற விதவியில் வந்து வருது. பட் அந்த இடத்துல வந்து மேல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டியில் அந்த ஷெட்யூல்டு கேஸில் அந்த உமன் அந்த இடத்துல போட்டிக்கு வந்து இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் அந்த உமன் இல்லை அப்படின்னா அதுவே சேம் கம்யூனிட்டியில் உள்ள மேலுக்கு அந்த வேக்கண்ட் வந்து போகும். அந்த இடத்துல அந்த உமன் இல்லாத அப்படிங்கிற காரணத்தினால, அதாவது உமன் யாருமே அந்த மார்க்கில் இல்லை, யாரும் அந்த கம்யூனிட்டி இல்லை அப்படிங்கும்போது அதே கம்யூனிட்டியில் மேலுக்கு அந்த வேக்கண்ட் போகும். அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கட் ஆஃப் மார்க்கை வந்து பார்த்து பயந்துருப்பீங்க, என்னது இவ்வளோ கட் ஆஃப் மார்க் வருது, ப்ரியாரிட்டி இருந்தாலும் இப்படி தான் வருது, இல்லைனாலும் இப்படி தான் வருது அப்படின்னு. ஆமாம், அது என்னமோ உண்மை தான். இப்போ வந்து காம்படிஷன் அதிகமான காரணத்தினால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லா ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக வருது. இதே போன டைம் ரெக்யூப்மெண்ட் வச்சப்போலாம் கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்பவே கம்மியாலாம் வந்திருக்கு, அதாவது 120 110 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் 160 தாண்டிடுச்சு. 170 தொடலை, பட் 160 தாண்டிடுச்சு. இப்போ நமக்கு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் எவ்வளோ வந்திருக்குன்னு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த லெவலில் தான் இருக்கும், இதுக்கும் கம்மியாக சான்ஸ் இல்லை. இதுக்கும் கம்மியாகணும் அப்படின்னா எப்படி கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி வந்து அதிகமாக இருந்தால் இந்த மார்க்லாம் ஓரளவுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதாவது வேக்கன்சி அதிகமாக இருந்து, இப்போ சில டிஸ்ட்ரிக்டில் வந்து வேக்கன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டில் இதுக்கு அப்படியே கொஞ்சம் கம்மியாக ஒரு 10 மார்க் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. இதே வேக்கன்சி கம்மி ரொம்ப கம்மியாக உள்ள மாவட்டத்தில் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும், இதை விட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 3 வேக்கன்ட் தான் இருக்குன்னா அது கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சு இப்போ 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டிட்டு, ஸோ அதனால் வேக்கன்சி வந்து அதிகரிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளே கேட்டிருப்போம். அது எந்தளவு உண்மை அப்படின்னு தெரியல. 2 வருஷம் ஆனது அப்படிங்கிறதுனால நிறைய கோர்ட்டு ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகி போய் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஒரு 500 வேக்கண்ட் 600 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு 10-20 வேக்கண்ட் அதிகமாகும். அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து குறைய சான்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்டு வந்தால் தான் தெரியும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அன்றைக்கே வந்து வந்திருக்க வேண்டியது. எப்போயுமே அந்த லிஸ்ட்டு விட்டால் நீங்கள் நைட்டே விட்டுருவாங்களே, அடுத்த நாள் விடுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து வரல, எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே, அதாவது இன்றைக்கி வந்து 22 டேட் ஆகிடுச்சு, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நான் சொல்கிற அதிக டேட்டு, பட் அதுக்குள்ளேயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடியே தள்ளி தான் போயிருக்கு, இதுவே அதிக லேட் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ளே வந்தாலும் வந்துடும், அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை வரும், அதுக்குள்ளே வந்துடும். இந்த மந்த் லாஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதிகமான டேட் தான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதாவது இதே தான் வரும் அப்படின்னு கிடையாது. உங்கள் மாவட்டத்தோட அந்த வேக்கன்சி எண்ணிக்கையை பொறுத்து இது வந்து மாறும். வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, எந்த கம்யூனிட்டி எப்படி அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இது நான் உங்களுக்கு வந்து இப்படி தான் இது பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதோட எதுவும் கம்பேர் பண்ணிக்கோண்ணா. இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில் தெரியாது, அதனால சொல்லியிருக்கேன். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் எல்லாருமே வந்து வேண்டிக்கோங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால். ஸோ எல்லாருமே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ரீச் ஆகும். தேங்க்யூ.